Milky Mist ice cream. Malli, 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 malli. ஹலோ மேடம், நான் ஆலந்தூர் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். மிஸ்டர் விஜய் உங்க ஹஸ்பண்டா? ஆமா, என் ஹஸ்பண்ட் தான். மேடம், ஒரு முக்கியமான விஷயம், பதட்டப்படாம கேளுங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். என்ன சொல்றீங்க? என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட்டா? எங்க? எப்போ? கத்திப்பாரா ஜங்ஷன்ட்ட மேடம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான். அவர் இப்ப எங்க இருக்காரு? எப்படி இருக்காரு? நாங்க ஸ்பாட்டுக்கு வர்றதுக்குள்ள ஆம்புலன்ஸை வர வச்சு அவரை அனுப்பிச்சிட்டாங்க மேடம். நீங்க சிந்திருக்க ரத்தத்தை பார்த்தா பெருசா அடிபட்டு இருக்கும் போல தெரியுது. தலையில அடிபட்டதா பார்த்தவங்க சொன்னாங்க. அவர் கார்ல தானே போனாரு, எப்படி தலையில அடிபட்டிருக்கும்? ஸ்டேரிங்ல மோதிருப்பார் போல, அதான் தலையில அடிபட்டிருக்கும். ஐயோ, இப்ப நான் அவரை உடனே பார்க்கணும். எங்க வந்தா பார்க்க முடியும்? சைதாப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. நீங்க இப்ப அங்க போனா பார்க்கலாம் மேடம். சரிங்க சார், நான் உடனே கிளம்பி போறேன். மலிமா, மலிமா, டாடாக்கு என்ன மலிமா? டாடாக்கு தலையில அடிபட்டுருச்சான் செல்லம். ஐயோ, நான் உடனே டாடா பார்க்கணும் மலிமா. கண்டிப்பா போலாம். மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போயிடலாம். வா. சார், என் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா சார்? நான் உடனே போய் ஆகணும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். நீங்க உடனே கிளம்புங்க. இந்த மனநிலையில குழந்தை ஓட முடியாது. நீங்க கூட்டிட்டு போங்க மேடம். வா. எஸ். என்ன மல்லி, என்ன ஆச்சு? எங்க போயிட்டு இருக்கீங்க? தீபன் சார், விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். சைதாப்பேட்ல ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா, உடனே வர சொல்றாங்க. எப்பங்க? எப்ப நடந்துச்சு? இப்பதான் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரு. சரி, எப்படி போவீங்க? அது ஆட்டோ புடிச்சு போலான்னு தான் போயிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நானே உங்களை கூட்டிட்டு போறேன். சீக்கிரம் வாங்க வாங்க. சரி வா. வாங்க வாங்க, ஏறுங்க. வா வா வா. மலிமா, ரொம்ப பயமா இருக்கு மலிமா. டாடாக்கு என்ன ஆச்சு? டாடா பத்திரமா இருப்பாரு, நீ அழாத. ஆக்சிடென்ட் ஆயிட்டா இறந்து போயிடுவாங்களா? வெண்பா, அந்த மாதிரிலாம் இல்ல வெண்பா. கை கால மட்டும் லேசா அடிபட்டு இருக்கோம், அவ்வளவுதான். பயப்படாத, சரியா? ஆக்சிடென்ட்னா ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பதில் சொல்றதுக்கு என்ன? ஏன் ஃபோனை கூட எடுக்காம இருக்காரு? மயிலுக்கு ஃபோன் பண்ணீங்களா மல்லி? மயிலும் எடுக்கல தீபன் சார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சிடென்ட்ல போன் எங்கேயாச்சும் விழுந்துருச்சா, இல்ல யாராச்சும் எடுத்துட்டாங்களா, இல்ல பேச முடியாத நிலைமையில அவங்க இருக்காங்களா? எப்படிதான் புரிஞ்சுக்கிறது தீபன் சார்? மல்லி, நம்ம ஒரு 20 மினிட்ஸ்ல ஹாஸ்பிடல் போயிடலாம். அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிடும். ஓகே? அதுக்குள்ள எதுக்காக இவ்வளவு பதட்டப்படுறீங்க? பாருங்க, நீங்களா ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு என்னாச்சுன்னு தெரியாம என்னால 20 நிமிஷம் இருக்க முடியாது சார். இப்பவே என் நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்குது. மலிமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மலிமா. பாத்தீங்களா, நீங்களும் பயந்து அழுது அவளையும் பயமுறுத்துறீங்க. விஜய் போன் எடுத்து ஒரு வார்த்தை பேசினா நான் நிம்மதி ஆயிடுவேன். அவர் ஏன் போன் எடுக்காம இருக்காரு? ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூட போனை வாங்கி வச்சிருவாங்க. எனக்கு விஜய் பத்தி தெரியும் தீபன் சார். அவர் இப்படி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா முதல்ல எனக்கு தான் தகவல் சொல்வாரு. நான் பதட்டப்படாம அங்க வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாரு. இப்படி போனே எடுக்காம இருக்க மாட்டாரு. இப்படி போன் எடுக்காம இருக்காருன்னா நிச்சயமா அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. மல்லி, எதுவும் தப்பா நடந்திருக்காதுன்னு எனக்கு தீவிரமா நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைய போல வாழ்க்கையை மாத்திர இன்னொரு மேஜிக் இந்த உலகத்திலே கிடையாது. ப்ளீஸ் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருங்க, பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் தாயே பரமேஸ்வரி, விஜய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது.
நான் என்ன விரதம் இருக்கணும், என்ன நேர்த்தி கடன் பண்ணணும், என் உயிரை கூட கொடுக்கறேன். அவரை பத்திரமா வச்சுக்கோ தாயே. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.